viewers, welcome to Sri Hari YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 10th physics laws of motionல gravitation அப்படின டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். Newton's law of gravitation. Every particle of the matter in this universe attract every other particle with a force. அதாவது இப்ப earth இங்க இருக்குனா அது சுத்தி இருக்க பார்ட்டிகல் இது கிராவிடேஷன் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா அது சுற்றி இருக்க பார்ட்டிகல்லாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் அதான் சொல்லியிருக்காங்க. த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ். அதாவது இது ஒரு பிளானட் இருக்கான், இங்கே ஒரு பிளானட் இருக்குன்னா இது மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் ஒரு கிராவிடேஷனாலே அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், வித் த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸு இங்கே ஒரு ஃபோர்ஸ் இங்கே ரெண்டுத்துக்கும் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் தான் கிராவிடேஷன் ஆக்ட் ஆக முடியும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னாலே இப்போ ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும், அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மாசஸ் இதனுடைய மாஸும் டைரக்டா ப்ரொபோர்ஷன் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் இது சென்டர்ஸ் பிட்வீன் தீஸ் மாஸ், இந்த மாஸோடைய சென்டரும் இந்த பாடியோடைய மாஸ் சென்டரும் என்ன ஆகும்னா இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன் ஆகும், இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாஸ். இது ரெண்டும் இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன். எப்போ இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸோடைய ஸ்கொயர் வந்து இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டரும் இந்த ஆப்ஜெக்டோடைய சென்டருக்கும் இன்வர்ஸா ப்ரொபோர்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The direction of the force acts along the line joining the masses. இந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன் இந்த சென்டருக்கும் அந்த ஜாயின் ஆகுற இந்த லைன் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனுடைய டெரிவேஷன் நம்ம பார்க்கலாம். Let m1 and m2 be the masses of two bodies A and B. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, A and Bன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இது நான் m1 m2ன்னு எடுத்துக்கிறேன். And let r be the distance between two bodies. இது நான் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா r, இங்கே சொல்லியிருந்தேன் r. இது நடுவுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகேவா, ஸ்மால் r போட்டுக்கோங்க, கேபிட்டல் r வேறு இதுக்கு யூஸ் ஆகும். let r be the distance. ஓகேவா, இப்போ இதை நான் இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கிறேன், m1 into m2 ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலாவில் எடுத்துக்கிறேன். f is directly proportional. இங்கே பாருங்கள், force is directly proportional to the product of their masses. ஸோ இந்த மாஸுக்கும் உள்ள ப்ராடக்ட் ஃபோர்ஸ்க்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷன் ஆகும். f is directly proportional to m1 into m2. அப்புறம் inversely proportional to the square of the distance. force வந்து inversely proportional square of the distance is equal to f. இந்த ரெண்டுத்துக்குமே ப்ரொபோர்ஷனால இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா 1/ன்னு போடக்கூடாது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1/ன்னு போடணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர், rனா டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ஆஃப் தேர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் r ஸ்கொயர் எடுத்துக்க. இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ண போகிறேன். f is directly proportional to, இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்டூ 1/r ஸ்கொயர்னு வரும். இன்டூ 1/r ஸ்கொயர்னா m1 into m2 by r ஸ்கொயர். ஸோ m1 into 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா m1 into m2 தான் வரும். ஸோ அதை நான் அப்படியே இங்கே எழுதிட்டு இந்த r ஸ்கொயர் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். f is equal to gm1 gm2 by r ஸ்கொயர். இந்த is equal to gயும் எப்படி வந்ததுன்னா இந்த ப்ரொபோர்ஷன் சிம்பிளை நான் எடுக்கணும், அதனால நான் இங்கே is equal to gயும் போட்டுக்கிறேன். இந்த g என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதனுடைய கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் g. இப்போ இங்கே is equal to போடணும், அது கூடவே ஒரு நான் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக போட்டாகணும். அதனால இங்கே g, அதை வந்து இங்கே நான் யூனிவர்ஸ் பற்றி பார்க்கறதுனால இங்கே யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் நான் எடுத்துக்கிறேன். அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.674 into 10⁻⁻11
நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 இன் SI யூனிட்ல இந்த வேல்யூவை நம்ம சொல்கிறோம். இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The velocity of the object keeps changing as it's fall on. இப்போ பாருங்க, இப்போ இது எர்த்ப்பா, எர்த் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் அட்ராக்ட் பண்ணுமா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வரும்போது இங்கே வரும்போது ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், இங்கே வரும்போது வேற ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும், இங்கே வரும்போது வேற ஒரு ஆக்சலரேஷன், அந்த மாதிரி ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்போ எர்த்தை நோக்கி ஃபால் ஆகும்போது the acceleration of the body is due to the earth's gravitational force. எதனால நடக்குது? எர்த்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து இந்த ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த கிராவிட்டி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய கிராவிட்டி தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதனுடைய இந்த எப்படி இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி, ஓகேவா, ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.9 m/s. The value of g is not same at all the points of the earth. அதாவது இப்போ இங்கே வரும்போது ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே நான் ஜின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே வரும்போது ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே வரும்போது ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 9.8 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காதுன்றாங்க சயின்டிஸ்ட். வந்து ஒரு குத்து மதிப்பாக நமக்கு வந்து இந்த வேல்யூ இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 9.8 m/s தான் நமக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேல்யூவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நான் ஜின்னு சொல்லலாம். ஆக்சலரேஷன், இந்த ஆக்சலரேஷன் நான் ஜின்னு வச்சுக்கிறேன். ஆக்சலரேஷன் தானே நான் வந்து இங்கே ஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அதை நான் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜி, இந்த ஸ்மால் ஜி தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது கேபிட்டல் ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அந்த கேபிட்டல் ஜி, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் அது என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு gm கேபிட்டல் m/r². இப்போ இந்த பெரிய m என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த எர்த். இந்த எர்த்தோடைய மாஸை நான் பெரிய கேபிட்டல் எம்ல எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் எம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே நான் ஸ்மால் ஆர் எடுத்திருந்தேன், இந்த ஸ்மால் ஆர் எடுத்துருக்கிறதுனால நான் இங்கே கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன். இதில் நான் நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஏன் யூஸ் பண்ணேன்னா மாசு, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மூணுத்தையும் சேர்க்குற லா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏவா. இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி, ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி, ஓகேவா. இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி இருக்கிறதுனால இந்த ஏ இருக்க இடத்துல நான் ஜியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதை நான் ஈக்குவேஷன் 1னும் இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைனிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. G கேபிட்டல் M ஸ்மால் m பை கேபிட்டல் R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m இன்டூ ஜி. ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் காமனாக எது இருக்கோ அதை நான் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இது நான் கேன்சல் பண்ணிடுறேன். மீதி இருக்கிறது தான் நம்மளுடைய வேல்யூ, இதுதான் நம்மளுடைய ரிலேஷன், இதை நம்ம கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிடும். G ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G கேபிட்டல் M பை R². இது ரெண்டு சேமாக சிமிலராக இருக்கிறதுனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த ஜியோடைய வேல்யூ தெரியும். இந்த எம்மோடைய வேல்யூ, எம்னா நான் ஏர்த்தோடைய மாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஏர்த்தோடைய மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24 kg. எனக்கு இந்த ஜிக்கும் இப்போ வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, எம்முக்கும் இப்போ வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.